அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருவரும் பணத்தை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்படி கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு சம்பாதித்த பணத்தை நம்மிடமே வச்சுக்கிறதுக்கும், நம்முடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பணவரவு உண்டாகவும், தெரிந்தோ தெரியாமலோ பிறரிடம் நாம் கொடுத்த பணத்தை திரும்ப பெறவும் மகாலட்சுமி அருள்ன்றது ரொம்பவே முக்கியம். மகாலட்சுமியோட அருள் மட்டும் பத்தாது, சுக்கிர பகவான் அருளும் அதே சமயம் குரு பகவானின் அருளும் வேணும். இந்த 2 கிரகங்களோட அருள் இருந்தாலே போதும், பணத்துக்கு பஞ்சமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த 2 கிரகங்களோட அருளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெருஞ்செல்வத்துக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் குரு பகவான் என்று நம் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட குரு பகவானின் அருள் இருந்தால் தான் கோடிக்கணக்கில் செல்வத்தை நம்மளால் பெற முடியும். அதே போல் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணத்தை அருளக்கூடியவர் சுக்கிர பகவான். மேலும் சுக்கிர பகவானின் அருள் இருந்தால் ஆடம்பரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் ஒவ்வொருவருக்கும் குரு மற்றும் சுக்கிர பகவான் அருள் பரிபூர்ணமாக இருக்கணும். அதற்குரிய பரிகாரத்தை இப்போது பார்ப்போம். குரு பகவான் என்றாலே அவருக்குரிய கிழமையாக வியாழக்கிழமை திகழுது. வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு செய்யும் பொழுது குருவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற ஆடை அணிவது, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது, மஞ்சள் நிற மலர்களை சமர்ப்பிப்பது, கொண்டைக்கடலில் மேல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, கொண்டைக்கடலை ஊற வைத்து மாலையாக கோர்த்து குரு பகவானுக்கு சாற்றுவது போன்றவற்றை செய்வதன் மூலம் குருவின் அருளை பெற முடியும். இதோடு கருப்பு கொண்டைக்கடலை முதல் நாள் இரவே ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை வேக வைத்து சுண்டலாக தயார் செய்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக தருவதன் மூலம் குருவின் அருளை பெற முடியும். வியாழக்கிழமை மட்டும் தானம் தருவதோடு மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை மொச்சை சுண்டலை தயார் செய்து அதையும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக தர வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் சுண்டல் தானம் செய்வதன் மூலம் குரு மற்றும் சுக்கிர பகவான் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தானத்தை வாராவாரம் செய்வது சிறப்பு. வாராவாரம் செய்ய இயலாது என்பவர்கள் 2 வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் தடைப்பட்டு இருக்கக்கூடிய பணவரவு தாராளமாக நம் கைக்கு வந்து சேரும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு செல்வம் வளம் உயரும். குரு மற்றும் சுக்கிர யோகத்தை பரிபூர்ணமாக பெற்று செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்குரிய இந்த தானத்தை முழு மனதோடு செய்வோம். இந்த வீடியோவில் பணவரவை அதிகரிக்க செய்ய வேண்டிய தானத்தை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.